மிக விரைவாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் பிரச்சனைகளுக்கான தீர்வு உறுதியாகவும் விரைவாகவும் மேற்கொள்ளப்படாத போது மக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ந்து எழும்புகின்ற ஒரு சந்தர்ப்பம் அதிகரிக்கும். அப்பிடம் அதிகரிக்கின்ற போது அரசாங்கத்துடைய கவனம் இந்த கிளர்ச்சிகளை சமாளிப்பதில் தான் இருக்குமே ஒழிய நாட்டை நடத்துவதில் இருக்காது. அது எல்லாருக்குமே பாதகமானதாகத்தான் இருக்கும். ஆகவே பிரச்சனைகள் சரியாக புரிந்து கொள்வதும் அதற்கு ஏற்ற நடவடிக்கைகள் தீர்வுகள் பற்றி சிந்திக்கவும் செயல்படுத்தவும் அரசாங்கத்துக்கு எளிமை இருக்க வேண்டும். அது இடம்பெற வேண்டும். இப்போ உதாரணமாக பார்க்கணும்னு சொன்னால் இப்போ இந்த அரசாங்கம் 6 மாதம் தான் ஆகின்றது. இலங்கை வைத்தியர்கள் எல்லாரும் தேவையே இல்லாமல் ஒரு வேலை நிறுத்தத்துக்கு சென்றிருந்தார்கள். அனுராதபுரத்தில் இடம்பெற்ற ஒரு பாலியல் துன்புறுத்தல் காரணமாக அந்த எந்த விதமான நியாயமும் அந்த 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 செயல்பாட்டில் இருக்க இல்லை. அந்த வன்முறையில் ஈடுபட்டவர் அரசாங்கத்தை சேர்ந்தவர் அல்ல, ஒரு தனிப்பட்ட பிரஜை. உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். ஏனைய பல பேர் இன்னுமே கைது செய்யப்படாமல் இருக்கின்ற போது, யார் தேசபந்து போன்றவர்கள், பிறகு அந்த அந்த கொலையில் தொடர்பு பெற்ற அந்த பெண் போன்றவர்கள் இன்னும் கைது செய்யப்படாமல் இருக்கிற பின்னணியில் இவரை உடனடியாக கைது செய்திருந்தார்கள் சொன்ன வைத்தியருடைய பெண்மை முக்கியமானது என்று கருதப்பட்டதால் நான் நினைக்கிறேன். அத்தகைய பின்னணியிலும் கூட அவர்கள் ஒரு நாடு முழுக்க ஒரு வேலை நிறுத்தத்தை செய்திருந்தார்கள். அது பிரச்சனைக்கு எதிரானது அல்ல, மாறாக அரசாங்கத்துக்கு எதிரானது. அரசாங்கத்துக்கு எதிரான அதிருப்தியை வெளிப்படுத்துவதற்கு இதனை ஒரு சந்தர்ப்பமாக அவர் பயன்படுத்தி கொண்டாங்க நான் நினைக்கிறேன். அது எந்த விதமான நியாயமும் இருந்ததாக நான் நினைக்கல. சொன்னால் இந்த சேவையில் தங்கியிருக்கின்ற பல ஆயிரம் மக்கள் அன்றைக்கு பாதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆகவே நான் சொல்றேன், சொன்ன 6 மாதத்துக்குள்ள அரசாங்கத்துக்கு எதிரான அபிப்பிராயம் அந்த அவர்களை ஆட்சியில் அமர்த்தியவர்களிடம் இருந்தே மெல்ல மெல்ல வளர்வதை நான் பார்க்கிறேன். அது அரசாங்கத்துக்கு ஆரோக்கியமானதாக இருக்க போவதில்லை. அவர்கள் விரைவாகவும் எஃபெக்டிவாகவும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை முன்வைக்காவிட்டார். ஆகவே மிக மெதுவாக டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுவது அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் 2020 விளையாட தேவையில்லை, டெஸ்ட் கிரிக்கெட்டும் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குமென்னு நினைக்கல. மேபி 1 டே என்ற அளவுலையாவது 2க்கும் இடைப்பட்ட அளவில் போனால் தான் சரியாக இருக்கும். அரசாங்கத்தினுடைய ஸ்திரத்தன்மை, நாட்டினுடைய வளர்ச்சி என்பதை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற போது இந்த அரசாங்கம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதா தான் நான் பார்க்கிறேன்.